ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்ன போக மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஐக்கு வந்து நம்ம 2 இது போட்டுடலாம். ஒன்று வந்து பிஃபோர், இன்னொன்று வந்து ஆஃப்டர். அதாவது ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேனோ ப்ரெசென்ட் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஆஃப்டரில் வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே வந்து இருக்குது. இது வந்து பாஸ்ட். ஸோ அது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கிளையண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மேனேஜர் கிட்ட போகும். அந்த 3 மேனேஜர்ஸ் வந்து அக்கௌண்ட் மேனேஜர் ஒருத்தன் இருப்பான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பான். அவங்க எல்லாருமே அந்த ப்ரீஃப்ஸ் எல்லாத்தையுமே படித்து, இந்த பியூரோக்ரஸி இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அது பாஸ் ஆகி ஒரு டிசைனர் கிட்ட போகும். அந்த டிசைனர் கிட்ட போனதுக்கப்புறம் அவன் வந்து ஒன்று டிசைன் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க நொட்டை சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப டிசைன் பண்ணுவான். அது தனி ரேண்ட்டு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபைனல் அப்ரூவல் எல்லாம் இவங்களுக்குள்ளேயே வந்து லூப் போயிட்டே இருக்கும். இப்படி இப்படி மாற்றி மாற்றி ரிகர்சிவாக லூப் போயிட்டே இருக்கும். இந்த லூப் மொத்தமாக போயிட்டு இங்கேருந்து அது திரும்ப கிளையண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு, இதுதான் கிளையண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கிளையண்ட்டுக்கு போகிறதுக்கு ப்ரொடக்டிவான ஹார்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங்லேயே எல்லா டைமும் போயிடுச்சு. ஸோ யாருமே இந்த டைமுக்கு ப்ரொடக்டிவாக இந்த டிசைனர் ப்ரொடக்டிவாக இருக்கிறது கிடையாது.